ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்ஜினியரிங் காலேஜில் இப்போ தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1க்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை பார்க்கல, இப்போ தான் நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கட்டாயம் போய் பாருங்கள். உங்கள் சிலபஸ் ஆர்டர் படி கண்டினியூஸாக கொடுத்துட்டே வரேன். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா என்ஜினியரிங் மேத்ஸ் 1 ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகிக்கோங்க, இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். இது பாருங்கள், இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் ஆன் த கர்வ் வேர் த டேஞ்சன்ட் இஸ் ஹரிசாண்டல். டேஞ்சன்ட் எப்போ ஹரிசாண்டலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா dy by dx equal to 0. Tangent is horizontal when dy by dx equal to என்னது 0. அப்போ y is equal to நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், x power 4 minus 6x square plus 8. அப்போ dy by dx equal to 4x cube minus 12x. அப்போ dy by dx equal to நம்ம என்ன போடணும், 0 போடணும். இப்போ 4x காமனாக எடுத்துட்டிங்கன்னா x square minus 3 is equal to 0. அப்போ x is equal to 0, x is equal to என்னது plus or minus root 3. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு x equal to 0 அப்படின்னு போட்டிங்கன்னா x equal to 0ன்னு போட்டிங்கன்னா ஒய்யோட வேல்யூ என்ன வரும், ஒய்யோட வேல்யூ எக்ஸ் 0 போட்டுட்டோம்னா 8. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது 0,8. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 3 போட்டுருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு என்ன போடுவீங்க, ரூட் 3 போட்டுருங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன வரும், ரூட் 3 த ஹோல் பவர் 4 மைனஸ் 6 இன்ட்டு ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 8. அப்படின்னா ரூட் 3 பவர் 4னா 3 ஸ்கொயர்னு வரும் 9 மைனஸ் 6 இன்ட்டு 3 18 ப்ளஸ் 8. அப்போது 17 மைனஸ் 18 ஈக்குவல் டு மைனஸ் 1 வருது. அப்போ பாயிண்ட் என்னது, ரூட் 3 மைனஸ் 1. அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 3 போட்டிங்கனாலும் அதே தான் வரும். ஏன்னா இது ஸ்கொயர் பவர் 4 இது ஸ்கொயர் இருக்கா. அப்போது ஒய் ஈக்குவல் டு என்ன தான் வரும், மைனஸ் 1 தான் வரும். அப்படின்னா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் என்ன, 0,8 ரூட் 3 மைனஸ் 1 மைனஸ் ரூட் 3 மைனஸ் 1. இதுதான் நம்மளுக்கு ரெக்வயர்டு பாயிண்ட்ஸ். சரிதானா? அடுத்தது பாருங்க, the equation of motion of a particle, find the acceleration after 2 seconds. acceleration கேட்டிருக்கு. acceleration எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, s is equal to நம்ம கொடுத்துருக்கு பாருங்க. s is equal to என்ன கொடுத்துருக்கு, s is equal to 2t cube minus 5t square plus 3t plus 7. சரியா? அண்ட் வெலாசிட்டி என்னன்னா ds by dt. வெலாசிட்டி வந்து எவ்வளவு, ds by dt. அப்போ 2 into இது என்ன வரும், 3t square minus 5 into t ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது 2t plus 3. அப்போ இது என்னது வரும், 6t square minus 10t plus 3. சரியா? வெலாசிட்டி வந்து 6t square minus 10t plus 3. ரைட்டா? அடுத்தது என்ன வருதுன்னு பாருங்க, d square s by dt square. அதுதான் என்னது, ஆக்சிலரேஷன். செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் தான் என்னது, ஆக்சிலரேஷன். அப்போ இதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 6 into t ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது 2t மைனஸ் 10tக்கு டிஃபரன்ஷியேஷன். அப்போ 12t மைனஸ் 10 ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ டீக்கு நம்ம என்ன போடணும், t2 போடணும். அப்போ 24 minus 10 equal to எவ்வளவு, 14. ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ் ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கு, 14 இருக்கு. சரியா? அடுத்தது பாருங்க, ஃபைண்ட் an equation of the tangent line and normal line கேட்டிருக்கு. tangent லைனும் நார்மல் லைனும் கேட்டிருக்கு. நம்ம டேஞ்சன்ட் நார்மல் எல்லாமே ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னால் உள்ள இதில் செஞ்சுருக்கோம். இதில் பாயிண்ட் வந்து 1,1, இதில் பாயிண்ட் வந்து 1,2. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இதில் உள்ள ஃபர்ஸ்ட் y is equal to x power 1/4. அப்போ dy by dx equal to 1/4 x power 1/4 minus 1 equal to 1/4 x power minus 3/4. x power 4 அதாவது கால் மைனஸ் 1 முக்கால் அப்படி கூட பார்த்துக்கலாம், இல்லைன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க.
எப்படினாலும் சரி. அப்போ 1/4 எக்ஸ் பவர் மைனஸ் 3/4. இப்போ அந்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கு 1,1. அப்போ dy by dx at எங்க 1,1. எக்ஸுக்கு என்ன போட போகிறோம் 1 போட போகிறோம். அப்போ 1/4 இதுதான் நம்மளுடைய m. இதை -1/m போட்டிங்கன்னா இதுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல் போட்டு மைனஸ் வரும். சரியா? இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் என்னன்னு பார்ப்போம். ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் என்ன? y minus y1 equal to m into x minus x1. சரியா? அப்போ y minus y1 என்னது 1 equal to m எவ்வளவு 1/4 x minus x1 எவ்வளவு 1. சரியா? அப்போ 4y minus 4 equal to x minus 1. 4 minus 4 equal to x minus 1. எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வந்துருவோம். x minus 1 minus 4y plus 4 equal to 0. அப்போ x minus 4y plus 3 equal to என்னது 0. இதுதான் என்னது நம்மளுடைய டேன்ஜென்ட் லைன். அடுத்தது நார்மல் லைனுக்கு ஃபார்முலா என்ன? நார்மல் y minus y1 equal to minus 1/m into x minus x1. அப்போ y minus y1 என்னது 1 equal to minus 1/m இந்த கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் -4 into x minus 1. அப்போ y minus 1 equal to minus 4x plus 4. அப்போ 4x minus 4 plus y minus 1 equal to 0. அப்போ 4x plus y minus 5 equal to என்னது 0. இதுதான் என்னது நார்மலுடைய ஈக்குவேஷன். இது ஃபர்ஸ்ட் இதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ செகண்ட் ஒன்றுக்கு நார்மலுடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். எல்லாமே டிஃப்ரென்ஷியேஷன் தான். விறுவிறுன்னு நம்ம என்ன செய்ய போகிறோம் அதில் அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். சரியா? இதை பாருங்க y equal to 3x square minus x cube. அப்போ dy by dx equal to 6x minus 3x square. d square y by dx வேண்டாமே, அது வேண்டாமே, நம்மளுக்கு m தானே வேணும். இதான் என்னது m. அட் த பாயிண்ட் என்ன 1,2. அப்போ dy by dx m கண்டுபிடிச்சிடலாம். m equal to at the point 1,2. அப்போ xக்கு 1 போட போகிறேன். 6 minus 3 equal to 3. அப்போ -1/m போட்டால் நம்மளுக்கு என்ன வரும் -1/3 வரும். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட் போடலாம். y minus y1 எவ்வளவு 2 m into x minus m எவ்வளவு m வந்து எவ்வளவு 3. சரியா? இனி சிம்பிளிஃபை பண்ணி போட்டு அப்போ y minus 2 equal to 3x minus 3. அப்போ 3x minus 3 minus y plus 2 equal to 0. அப்போ 3x minus y minus 1 equal to நம்மளுக்கு என்னது 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட். அடுத்தது நார்மல். நார்மலுக்கு என்ன y minus y1 equal to minus 1/m into x minus x1. So y minus y1 எவ்வளவு 2 equal to minus 1/m இதா இருக்கு -1/3 into x minus x1. x1 எவ்வளவு 1. அப்போ 3y இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 3y minus 6 equal to minus x plus 1. So x minus 1 plus 3y minus 6 equal to 0. இதான் நம்மளுடைய ஆன்சர். அப்போ x plus 3y minus 7 equal to என்னது 0. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர், ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். சரிதானா? இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன செய்திருக்கோம், ஏற்கனவே நம்ம சேனலில் டேன்ஜென்ட் நார்மல் எல்லாம் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கட்டாயமாக போய் பாருங்கள். அடுத்த ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ்னு கேட்டிருக்கு. இது நம்ம உடனே பார்த்த உடனே என்ன செய்திடலாம், ஆன்சர் போட்டுடலாம். x பவர் n டிஃபரன்ஷியேஷன் என்னது x பவர் n minus 1. அவ்வளோதான். அப்போ f dash of x is equal to 10 into 10 x power 10 minus 1 9 plus 5 into 5 x power 5 minus 1 4 minus 1. x க்கு differentiation 1. So இது என்ன வருது 100 x power 9 plus 25 x power 4 minus 1. இப்போ இது டபுள் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிங்கன்னா 100 into
9x power 8 plus 25 into 4x cube. 1 differentiation 0 ஆகும். அப்ப என்ன வருதுன்னு பாருங்க, 900x power 8 plus 100x power 3. சரிதானா? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவும் செகண்ட் டெரிவேட்டிவும் கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க, f of x is equal to f dash of x கண்டுபிடிக்கும். 2x க்கு differentiation 2 minus 5 into 3 by 4 x power 3 by 4 minus 1 equal to 2 minus 15 by 4 x power minus 1 by 4. இது என்ன 3 minus 4 by 4 னு வரும். அப்போ minus 1 by 4. சரியா? இது என்னது f dash of x. இனிமே f double dash of x கண்டுபிடிங்க. f double dash of x இதுக்கு differentiation 0 ஆயிரும். minus 15 by 4 minus 1 by 4 x power minus 1 by 4 minus 1. அப்போ minus minus plus ஆயிருமா? அப்போ 15 by 16 x power minus 5 by 4. x power minus 5 by 4. சரிதானா? f double dash of x. சரியா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துல என்ன கொடுத்திருக்கு? the equation of motion of a particle the equation of motion of a particle is s is equal to t cube minus 3t. அப்போ d velocity என்னது ds by dt. velocity தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. அப்போ 3t square minus 3. acceleration என்னது d square s by dt square. அப்போ 6t. சரியா? velocity and acceleration first இது கண்டுபிடிச்சாச்சு. acceleration after 2 seconds. அப்போ acceleration after 2 seconds போட்டிங்கன்னா 6 into 2 12. after 2 seconds acceleration எவ்வளவு 12. அடுத்தது acceleration when velocity is 0. velocity 0 ன்னு போடுங்க. velocity என்னது 3t square minus 3 is equal to 0. அப்போ 3t square equal to 3. அப்போ t square equal to 3 by 3 equal to 1. அப்போ t square equal to 1 னா t is equal to எவ்வளவு plus or minus 1. அப்போ t is equal to இதுல நம்ம acceleration கண்டுபிடிக்கணும். அடுத்து t is equal to 1 ல acceleration 6 into 1 equal to 6. அடுத்தது t is equal to minus 1 ல acceleration 6 into minus 1 equal to minus 6. acceleration அந்த பாயிண்ட் என்ன கொடுத்திருக்கு? velocity 0 இருக்கும்போது acceleration என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கு. சரியா? சரிதானா? அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்கு? find the point on the curve when the tangent is horizontal. tangent எப்ப horizontal இருக்கும்? dy by dx equal to 0. first problem தானே போட்டோம். அப்ப dy by dx கண்டுபிடிங்க. dy by dx என்னது 2 into 3x square. 3x square வந்து அப்ப 6x square plus 6x minus 2. சரியா? dy by dx equal to 0 ன்னு போடுங்க. equal to 0 போட்டீங்கன்னா 6x square plus 6x minus 2 is equal to 0. அப்ப ஒரு 2 ஆல டிவைட் பண்ணிட்டோம். throughout 2 ஆல டிவைட் பண்ணிட்டோம்னு வெச்சுக்கோங்க. 3x square plus 3x minus 1 equal to 0. சரியா? அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது -3 ஆட் பண்ணும்போது 3 வராது. சான்ஸே கிடையாது. அப்ப நம்ம என்னதான் செய்யணும்? x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. போட்டிங்கன்னா minus b எவ்வளவு? -3 plus or minus root of b square. b square 9 minus 4 into a எவ்வளவு? 3. a வந்து 3. c எவ்வளவு? -1 by 2 into 3 equal to -3 plus or minus root of 9 plus 12. 9 plus 12 எவ்வளவு? 21 by 6. 9 plus 12 by 9 plus or minus 21 by 6.
இதில் எப்படின்னா இவ்வளோ பெருசாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸோட வேல்யூ எப்படி இருந்ததுன்னா நம்மளால் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியாதுன்னா ப்ராப்ளத்தில் யாராவது நமக்கு 12x. இட் இஸ் நாட் 2 பட் இட் இஸ் 12. அது மட்டும் நம்ம கரெக்ஷன் ஏன்னா ஆன்சர் வரலையே அப்படின்னு பார்க்கும்போது தான் வேறு சரார் இந்த ப்ராப்ளம். இதில் -12 இதில் -12. அப்போ த்ரூ அவுட்டாக நம்ம 6ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா x² + x - 2 = 0. மல்டிப்ளை பண்ணும்போது -2 ஆட் பண்ணும்போது 1. அப்போ x + 2 × x - 1 = 0. அப்போ x = 1, -2. எக்ஸுக்கு வேல்யூ என்னது 1, -2. x = 1 அப்படின்னு போட்டிங்கன்னா ஒய்யோட வேல்யூ என்ன வரும்னு பாருங்கள். தான் இருக்கு 2 × 1³ + 3 × 1² -12 × 1 + 1. சரியா? = 5 + 1 6. 6 - 12 -6. அப்போ பாயிண்ட் என்னது 1, -6 ஒரு பாயிண்ட். அடுத்தது x = -2 போடுங்க. அப்போ y = 2 × -2³ + 3 × -2² -12 × -2 + 1 கண்டுபிடிச்சிங்கன்னா -2³ இது 2 × 2 × 2 8 வரும். மைனஸ் இருக்கிறதுனால -8 வரும். இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ -16. இதில் 2 2s are 4. 4 4 3 12 ப்ளஸ் 12. இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 24 + 1 என்ன வருதுன்னு பாருங்கள். 24 12 36 37க்கு 16 போனால் 21 வரும். ரைட்டா? அப்போ பாயிண்ட் என்னது -2, 21. பாயிண்ட் என்னது -2, ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் தான் கேட்டிருக்கு. பாயிண்ட்டை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. சரிதானா? அப்போ இந்த பாயிண்ட்ஸ் என்ன ஆயிடுது 1, -6 ஒரு பாயிண்ட்டு, -2, 21ங்கிறது இன்னொரு பாயிண்ட்டாக இருக்கும். சரிதானா? இவ்வளோதான். இதில் ஃபர்தராக ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம போட்டுகிட்டே இருக்க நிறைய எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்ஜெக்ட் என்ன செய்யும் ஃபெமிலியர் ஆகும். இப்படி தொடர்ந்து என்ஜினியரிங் மேத்ஸை அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி கண்டினியூஸாக தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் என்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் நியூவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள்.